कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमान्धिकम्
இந்த ஒரே ஒரு செகண்ட் சாமி ஒரே ஒரு நமக்கெல்லாம் கேட்ட வரங்களை வாரி வழங்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ பகவதியம்மன் திருக்கோவில் உற்சவ விழாவிலே எங்கள் தென்னகத்து புகழ் திண்டுக்கல் கிட்டார் பாய்ஸ் வழங்கக்கூடிய திரையிசை மற்றும் தெம்பாங்கு பல்சுவை குழுவிற்கு முத்தான ஒரு வாய்ப்பை எங்களுக்கு வாரி வழங்கிய நமது அழகாபுரி ஊர் முதன்மைக்காரர்கள், ஊர் நாட்டம்மை, ஊர் கவுண்டர் மற்றும் ஊர் காவல்காரர்கள் மற்றும் விழா குழுவை சேர்ந்த அனைவருக்கும் மற்றும் ஊர் பொதுமக்கள் அத்துணை பேருக்கும் எங்கள் இசை குழுவின் சார்பாக, இசை கலைஞர்களின் சார்பாக இடைசார்ந்த மனமார்ந்த நன்றிகளை தெரியப்படுத்திக் கொண்டு நிகழ்ச்சியில் இறுதி வரை அமர்ந்து நிகழ்ச்சியை கண்டுகளித்து எங்களுக்கு நல்லதொரு ஆதரவை வழங்குமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு எங்களுக்கு சிறப்பாக இந்த விழாவுக்கு இசை குழுவிற்கு இன்னர் ஆடியோ அமைக்கக்கூடிய சிவசக்தி டிஜிட்டல் பவர் ஆடியோஸ் நிறுவனத்தார் இலக்கோட்டை அவர்களுக்கு இந்த நேரத்திலே, பத்திலக்கோட்டை அவர்களுக்கு இந்த நேரத்திலே மனமான நன்றிகளை தெரியப்படுத்திக் கொண்டு அனைத்து உள்ளங்களையும் மிக சீக்கிரமாக இந்த மேடை உண்டு அமர்ந்து நிகழ்ச்சியை கண்டுகளிக்குமாறு அன்போடு அனைவரையும் அழைக்கின்றோம். காளியம்மன் பகவதி அம்மன் மண்ணனம்பட்டி அழகாபுரியில் இருந்து அருள் பார்த்துக் கொண்டிருக்கும் தெய்வங்களுக்கு பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ஊர் கவுண்டர், ஊர் நாட்டாமை, ஊர் காரியக்காரர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள், விழா குழுவினர்கள் அனைவருக்கும் பொதுவான பொற்பாதங்களை வணங்குகின்றேன். நிகழ்ச்சியை கொடுத்தவங்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டேன். நிகழ்ச்சி ஆரம்பிக்க காரணத்தினால் அனைவரும் இந்த சிங்கார கலையரங்கத்தின் முன்னாடி இருந்து நீங்கள் கேட்ட எல்லா பாடல்களும் காளி வேஷம், கருப்பு வேஷம், அம்மன் வேஷம், கரகம் வைத்து ஆடுது, கட்டக்காடு, ரஜினி, எம்ஜிஆர், விஜயகாந்த், குரூப் டான்ஸு எல்லாம் இருக்குது. 4 மணி நேரம் நல்லா ஓட்டி கொடுக்குறோம். கிராமிய படையெல்லாம் வந்துட்டாங்க, எல்லோரும் இங்கே தான் இருக்கிறோம். இசைக்கலைஞர்லாம் வந்தாச்சு, ஆட்டக்காரங்களாம் இருக்காங்க. எல்லோரும் வீட்டிலேருந்து வந்து கண்டுகளிக்குமாறு தங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன்.
பாடகி லட்சுமி புஷ்பா எங்க இருந்தாலும் சீக்கிரம் வாங்க. ஒளி வெள்ளத்தில் மிக சிறப்பாக அவுட்டர் ஆடி அமைக்கக்கூடிய நமது அழகாபுரியை சேர்ந்த விஜய் டிஜிட்டல் ஆடியோஸ் நிறுவனத்தாருக்கு எங்கள் இசை குழுவின் சார்பாக, இசை கலைஞர்களின் சார்பாக மீண்டும் மீண்டும் நன்றிகளை தெரியப்படுத்திக் கொண்டு, கிட்டத்தட்ட நாங்கள் நிலக்கோட்டிலிருந்து வரப்போ பார்த்தா ஊருக்குள்ள என்றானப்ப அருமையான ஒரு பாடல், மிக அழகாக லைட்டிங் எல்லாம் செட் பண்ணி மிக சிறப்பாக அவுட்டர் ஆடியோ அமைக்கக்கூடிய விஜய் டிஜிட்டல் ஆடியோஸ் நிறுவனத்தாருக்கு மீண்டும் மீண்டும் நன்றிகளை தெரியப்படுத்திக் கொண்டு, ஆதிக்கடவுள் விநாயகர் பெருமானை அழைத்து மற்ற பாடல்கள்லாம் நரசேகரம், ஆதியம்மன், மாரியம்மன், பகவதியம்மன் இந்த சக்தி, அதாவது ஆதிசிவன் மகாசக்தின்னு சிவசக்தி, சிவசக்தி ஆதிபராசக்தி. அந்த ஆடியை எங்களுக்கும் இந்த சக்தியை கொடுக்குது. ஏன்னா அவ்வளோ நல்ல வெயிட்டாகவும் இருக்குது, அழகாகவும் இருக்குது. அந்த ஆதி பராசக்தி, மகாசக்தி, சிவசக்தி ஆடியோ எல்லாருக்கும் நல்ல ஒளி தந்து வழியை தந்து அந்த இறைவன் மென்மேல அவர்கள் இன்னும் மென்மேல உயர்ந்து மகாசக்தி பெரிய ஆடியோவாக வாழ்ந்து அவங்க பெரிய சிறப்பாக வாழ்ந்து வர எங்களுடைய இசைக்குழுவும் ஆசையை பெற்று நன்றி, வணக்கம். இசை முழக்கம் ஆனந்த வடிவாகி நாத ஒளியாகி நம்பிக்கை பொருளாகி பேரம் புகழும் எங்கள் விநாயக பெருமானே, பாதம் பணிந்தாம் எங்கள் பாத்திற்கு கொஞ்சம்
முத்துமாரி அம்பிகையே ஈஸ்வரியே அம்மையானது கொண்ட குண்டுக்காரி ஏழைகளை ஏற்றவில்லை முத்துமாரி நாங்கள் ஏமாற்றி போற்றவில்லை முத்துமாரி ஏழைகளை ஏற்றவில்லை முத்துமாரி நாங்கள் ஏமாற்றி போற்றவில்லை முத்துமாரி வாழவிட்டு வாழுகிறோம் முத்துமாரி வாழவிட்டு வாழுகிறோம் முத்துமாரி என்னை ஆதரிச்சு அனுப்புதடி கோட்டை மாறி அம்பிகையே ஈஸ்வரியே அம்மையானது கோவிலுள்ள குங்குமக்காரி செல்வனுக்கு காலம் உண்டு முத்துமாரி சிவகாமி உமையவளே முத்துமாரி இந்த செல்வனுக்கு காலம் உண்டு முத்துமாரி மகராசன் வாழ வேண்டும் வாழ்த்து கூறி இந்த மகராசன் வாழ வேண்டும் வாழ்த்து கூறி இந்த மக்கள் எல்லாம் போற்ற வேணும் கோட்டையே அம்பிகையே ஈஸ்வரியே எப்படியாரந்து கோவிலுள்ள குங்குமக்காரி குங்குமக்காரியே 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 முத்தையே மகிழ்ந்து குங்குமாரி ஈஸ்வரியே எப்படியாரந்து குங்குமக்காரி அற்புதமான ஒரு நிகழ்வு. அண்ணன் எங்க போய் பக்தி பாட்டு பண்ணாலும் வந்து ஒண்ணு அவரு சாமி வச்சிருவாரு, இல்லைன்னா அவருக்கு வந்துடும். அற்புதமான ஒரு பாடகர் அருமை அண்ணா.
நன்றி. வந்தே தேடி நானம்மா கேட்கட்டும் வாழ்வே வல்லமே பார்க்கட்டும் மானே மாங்குயிலே ஆட்டி ஆட்டி மாச காத்தடிக்க வாடி கொஞ்சம் சேத்தனைக்கு மானே மாங்குயிலே ஆட்டி தானே ஆங்குயிலே அடி கஞ்ச மாட்டு புள்ளத்தான் அது விழுந்தா போல அன்புள்ள நம்ம
நல்ல கைதட்டுங்களே. அமைதியெல்லாம் அற்புதமாக கரங்களை தட்டி உற்சாகம் செய்யக்கூடிய அன்பு ரசிக உள்ளங்களுக்கு மீண்டும் மீண்டும் எங்கள் நடிகை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வழக்கமான ஒரு பசியோடு கவனமாக தந்த கொடம் ஊருக்கு நீ மகுடம்
செஞ்ச புண்ணியம்தான் பிள்ளைகளை வந்து சேருமையா. உத்தமரு ரொம்ப வசந்தவரு, என்ன பெத்தவரு இந்த பெரியவரு. அவரை போல இங்காரும் இல்ல, அலசி பாரு நீ உலகத்துல. அண்ணனா அண்ணனையா, அன்புள்ள அண்ணனையா. எல்லாமே கோவிலையா, அதுதானே சாமியா. நல்லவனா இவன் வல்லவனா, நல்லதா இங்கே சொல்லவனா. நாடெல்லாம் நாடெல்லாம் வெல்லவனா. வச்ச தங்கக்குளம் ஊருக்கு நீ மகுளம். நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான சங்கரதா. அட நீ தங்கக்கச்சி சிங்கக்குச்சி, பேரச் சொல்லும் பட்டி தொட்டி. அந்த ஒரு நொடிக்காக உசுறுவானது. நான் பூ முடிஞ்சேன் பொட்டு வச்சேன் உங்க உறவுக்காகத்தான். இவ கட்டில் போட்டு காத்திருக்கா மச்சானோட வரவுக்காகத்தான். எப்பத்தான் வரப்போற உள்ளோ ஏங்குது. அந்த ஒரு நொடிக்காக உசுராடுது. ஏ மச்சா 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 மச்சானே, இந்த அழகு சேர உண்மையதானே சோச்சேனே. ஏ மச்சா 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 மச்சானே, இந்த அழகு சேர உண்மையதானே சோச்சேனே. நான் போயிச்சே பொட்டு வச்சே உறவுக்காகத்தான். நான் கட்டி வச்சு காத்திருந்தேன் வரவுக்காகத்தான். எப்பத்தான் வருவீங்க, எப்பத்தான் வருவீங்க, எப்பத்தான் வரப்போற உள்ளோ ஏங்குது. அந்த ஒரு நொடிக்காக உசுரமானது. எப்பத்தான் வருவீங்க, உள்ளோ ஏங்குது. அந்த ஒரு நொடிக்காக உசுரமானது.
கேக்குது அந்த ஒரு நொடி தாங்க உசுறு மாறுது ஏ மச்சான் 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 சுமச்சானே இந்த அழகு சேர உண்மையாதானே சுமச்சேனே ஏ மச்சான் 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 சுமச்சானே இந்த அழகு சேர உண்மையாதானே சுமச்சேனே தனனே வந்தே நானே 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 தனனே வந்தே நானே 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 தனனே பொருளே பொருளே நமச்சிவாய வாழ்க நாதம் தாழ் வாழ்க இமை பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி மாயப்பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பமருளும் மலை போற்றி அடியாள் வேண்டுகோள் ஒன்று தாங்கள் சிரத்தை விடுத்து என் விண்ணப்பத்திற்கு செவிசாய்க்க வேண்டும் தாட்சாயணி அனைத்து உணர்ந்தவள் ஆத்திரப்படும்படி ஏதும் கேட்க மாட்டா என்பது எமக்கு தெரியும். விஷயத்தை சொல். பிள்ளைகள் வளர்ந்து ஆளாகிவிட்டால் பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் தான் ஆண் பிள்ளையாக இருந்தால் அந்திய காலம் வரை பெற்றோருக்கு கட்டுப்பட்டவன். பெண்ணாக பிறந்து விட்டால் பருவமடைந்த பிறகு மற்றொருவனுக்கு மாலையிட்டு விட்டால் கணவனுக்கு தான் கட்டுப்பட்டவன். மற்றொருவருக்கு மாலையிட்ட பின் பெற்றவர்களை அந்த பெண் மறந்துவிட வேண்டியதுதான். சுற்றி வளைத்து நீ எங்கு வருகிறாய் என்று எமக்கு புரிகிறது. சுருக்கமாக சொல். சுவாமி, கோபப்பட்டு விடாதீர்கள். மறுமுறையும் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். என்ன கேட்கப் போகிறாய்? என் தந்தை தர்ஷன் நடத்தும் யாகத்திற்கு சென்று வர வேண்டும் என்று மனதில் தோன்றுகிறது. உத்தரவு கொடுப்பீர்களா? என்னை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே எனக்கு அழைப்பு விடுக்காமல் யாகத்தை தொடங்கி இருக்கிறான் தட்சன். எனக்கு வழக்கமாக சேர வேண்டிய அவன் பாகத்தையும் தர மறுக்கிறான். அப்படிப்பட்ட கொடியவன் நடத்தும் யாகத்திற்கு நீ செல்வதா? உன் தந்தையாக இருப்பதா? அவன் சதனை மறைப்பதா? அதற்கு நான் உத்தரவு தருவதா? அவர் அழைக்க மறுத்ததையும் அபிர்வாகம் கொடுக்காமல் இருப்பதையும் குற்றம் என்று சுட்டிக்காட்டி உங்களையும் வரவேற்று யாகத்தை முடியுங்கள் என்ற அறிவுரை கூடத்தான் போகிறேன். அறிவு தட்சனுக்கு ஏராளம், அதைவிட ஆணவம் ஏராளம் ஏராளம். அந்த ஆணவத்தை அகற்றி நல்லறிவு புகட்டத்தான் நான் போகிறேன். உன்னால் முடியாது. ஏன் முடியாது? அவன் அழியும் காலம் வந்து விட்டது. அதை தடுத்து நான் நிறுத்துகிறேன். நடக்காது. ஏன் நடக்காது? அவன் விதி முடிந்து விட்டது. அந்த விதியை என் மதியால் வெல்லுகிறேன். வேதையே அவமானப்பட்டு திரும்ப போகிறாய். இல்லை, என் தந்தை ஈசனுக்கு விரோதி என்ன என்ற அளவுக்கு அவர் மனதை மாற்றிவிட்டு வெற்றியுடன் திரும்பி வருகிறேன். ஒரு பெண்ணுக்கு சார்ந்த வீடு சாஸ்வதமா அல்லது புகுந்த வீடு நிரந்தரமா? இதற்கு பதில் சொல்லிவிட்டு பிறந்த வீட்டிற்கு பெருமையும் புகுந்த வீட்டிற்கு நற்பெயரும் தேடி தருவதுதான் பெண்ணின் கடமை. ஆனால் நீ கணவன் சொல்ல மீறி தந்தையை காண செல்லுகிறாய். என்ன செய்வது? பாசம் என்னை தூண்டுகிறது. வளர்த்த கொடுமை என் நெஞ்சத்தை வாட்டுகிறது. போவது உங்களுக்கு பிடிக்கவில்லை, போகாமல் இருக்க என்னால் முடியவில்லை. ஐயனே, பிறந்த வீட்டிற்கும் புகுந்த இடத்திற்கும் விரோதம் ஏற்பட்ட பிறகு பெண்ணாக பிறந்தவள் இருப்பதை விட ஏற்பதே மேல். தந்தையின் பாசம் என்னையும் மீறும் அளவுக்கு வந்துவிட்டது. தவறுதான், என்னை மன்னியுங்கள். சென்று வர உத்தரவிடுங்கள். விதி உன்னிடமும் விளையாடுகிறது. சரி, சுவாமி, போய் வா என்று சொல்லுங்களே. இறைவா, பிரபு,
நாளுக்கென்று பலனை அனுபவித்து விட்டேன். போதும் நான் பட்ட அனைத்து மருந்து அடியாரை ஏற்றுக்கொள்ளுங்கள். உன்னை இனி நான் ஏற்றுக்கொள்வதா? யார் நீ? நான் யார் என்பதை கூடவா மறந்து விட்டீர்கள்? நினைத்தாலும் நினைவுக்கு வரவில்லை. உங்களையே சதம் என்று நம்பி வந்திருக்கும் என்னை சோதித்து விடாதீர்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். என் சொல்ல மீறி என் வாயிற்படியை கடந்த போதே என் மனைவி இறந்து விட்டாள். என் பரம எதிரி தத்தனி மகள் தாட்சாயணி தான் இப்போது வந்திருக்கிறார். இல்லை இல்லை, இனி ஒரு முறை என்னை தத்தன் மகள் என்று சொல்லாதீர்கள். அவர் எனக்கு தந்தை மன்ன, நான் அவருக்கு மகள் மன்ன என்று ஊரடியே சொல்லிவிட்டு அவர் யாகவும் முடியாமல் போகட்டும் என்று சமைத்து விட்டு வந்தேன். உள்காலம் அவரை ஒன்று செய்யார். என்னால் ஏவப்பட்டிருக்கும் ஜீவபக்தன் இந்நேரம் தக்கனை பழிவாங்கி யாகத்தையும் அழித்திருப்பார். எப்படியோ தொலையட்டும், என்னை பொறுத்தவரை தவறை உணர்ந்து விட்டேன், மன்னித்தேன் என்று ஒரு வார்த்தை சொல்லுங்கள். மனதால், வாக்கால், காயத்தால், முக்கால் உனக்கு மன்னிப்பே கிடையாது. போக மாட்டேன். உயிரை விட்டாலும் உங்கள் திருவடிகளில் விடுவேறே தவிர இந்த இடத்தை விட்டு ஒரு கணமும் என்னால் பிரிந்திருக்க முடியாது. கிடையாது. என்னோடு சேர்ந்து வாழும் பாக்கியம் இனி உனக்கு கிடையாது. சோதித்தது போதும், இது வேதனையை என்னால் தாழ முடியாது, ஏற்றுக்கொள்ளுங்கள். பக்தி, உன் நிலைமை மறந்து தக்கன் மகன் என்ற பாசத்தால் தவறு செய்து விட்டாய். இதற்கு தக்க தண்டனை நீ என்னை பிரிந்திருக்க வேண்டியது. தவறு செய்வது மனித இனம், மன்னிப்பது தெய்வீக குணம் என்று உலகிற்கே உபதேசம் செய்த தாங்களா இப்படி பேசுகிறீர்கள்? நீ தவறுக்கு மன்னிப்பே கிடையாது. போ. அப்படி முடிவு கட்டி விடாதீர்கள். என்னை பிரிந்து தனிமையில் இருக்க வேண்டாம். நீ துணை இனி எனக்கு தேவையில்லை. உலகில் இனி நாமே தனித்து இயங்கிக் கொள்வோம். உறுதியாகத்தான் சொல்கிறீர்களா? இறுதியாகவும் சொல்லுகிறேன். எங்கே என்னை பார்த்து இனி ஒரு முறை சொல்லுங்கள். உன் முகத்தை பார்க்கவும் தயாராகில்லை. ஈசனே, என் துணையின்றி உன்னால் ஒரு காலம் தனித்து இயங்க முடியாது என்பதை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளும். சக்தி ஆணவத்தால் அழியாதே. சர்வம் சிவமயம். சப்த ரிஷிகள், பூதகணங்கள் மற்றும் உங்கள் சகாக்கள் அனைவரையும் அழைத்து கேளுங்கள். சக்தி இல்லையே சிவம் இல்லை என்று தக்க பதில் கூறுவார்கள். தகாத வார்த்தைகள் பேசாதே. சிவம் தான் உலகில் சிறந்தது. இல்லை, சக்தி தான் உலகில் உயர்ந்தவள். சிவம் இல்லையே சக்தி இல்லை. சக்தி இல்லையே சிவம் இல்லை. சிவம் தான் பெரிது. சக்தி தான் பெரிது. ஆணுக்கு பெண் அடிமை. அந்த ஆணையும் பெற்றுத் தருவது பெண்மை. நீ இன்றி நான் உண்டு. நான் இன்று நீர் இல்லை. வாயா. அறிந்தும் அறியாதவர் போல் எதற்காக இந்த நாடகம் ஆடி? சக்தி இல்லையே சிவம் இல்லை, சிவம் இல்லையே சக்தி. இருவரும் சேர்ந்திருப்பதுதானே உலகம். இனம் தணிந்து சிவசக்தி சமேதராய் காட்சியல். புத்துக்குடி சக்தி புலவங்கள் வெட்டுக்குள் வெள்ளம்
விளையாடவா உலகாடவா ஆடவா நடமாடவா விளையாடவா உலகாடவா நாதகீத போத வேத சாமராக தாளமோடு நாதகீத போத வேத பாபராக தாளமோடு அடியவர் திருமுடி வணங்கிட கொடி உயர்ந்திட படை நடுங்கிட அடியவர் திருமுடி வணங்கிட கொடி உயர்ந்திட படை நடுங்கிட என ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா என ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா என ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சொல்லும் சொல்லி அழைக்கிறி எல்லாரும் கூறி இன்பமே
Thank you.